காதல், காதல், காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப ஆபீஸ்க்கு மது வராங்க. மது வரும்பொழுது அங்க அந்த இடத்துல தான் நம்ம அர்ஜுன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நின்னுக்கிட்டு சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. மதுவ பார்த்த உடனே சிகரெட்ட கீழ போட்டு காலால மிதிச்சிடுறாப்புல. மதுலாம் கண்டுக்காம அப்படியே ஆபீஸ்க்குள்ள போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஆபீஸ்ல நம்ம மதுவோட ஃப்ரெண்டு மது கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க அர்ஜுன் வராப்புல. அர்ஜுன் வரும்பொழுது கையில ஒரு செயினோட வராப்புல. அந்த செயின் வேற யாரதும் இல்ல. நம்ம மதுவோடதாட்டுக்கு. எங்கேயோ கழண்டு விழுந்துருச்சாட்டுக்கு. அத நம்ம அர்ஜுன் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு போறாப்புல. மத்தபடி எதுவுமே பேசவே இல்ல. மொத்தத்துல நம்ம அர்ஜுன் இப்ப மது கிட்ட கண்டுக்காத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. நடிப்பா இல்ல உண்மையாலுமே திருந்திட்டாப்லயாட்டுக்கு. இப்ப மதுவோட ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மது கிட்ட. நீ எப்பதான் அர்ஜுனை நம்புவ அப்படின்னு கேட்குறப்ப, அவன் எப்ப ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டுறானோ அப்பதான் நம்புவேன் அப்படின்னு உடனே, அது எப்படி உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீ அர்ஜுனை வெறுக்கிறல்ல, அதே மாதிரி தானே அர்ஜுனுக்கும் ஸ்வேதாவை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கான். அப்படி சொல்லியும் வலுக்கட்டாயமா அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஸ்வேதா இருந்திருக்கு. அது எப்படி அர்ஜுனுக்கும் மதுவுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நீ விரும்புற அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா அதனால என்ன, நான் அர்ஜுனை விரும்பல அப்படிங்கிற மாதிரி மதுவும் இன்னும் வைராக்கியமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கம் வீட்டில் பார்த்தீங்கன்னா, என்ன கல்யாணத்துக்கு போன கார்த்தியே காணோம் அப்படின்னு ஃபோன் பண்ணால் ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃபில் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு முன்னாடி காரில் இறங்குறாங்க எல்லாருமே. இப்போ கல்யாணம் முடிஞ்சு எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு வராங்க இல்லையா? நம்ம ஆதவ் தான் வெளியில் பார்க்குறாங்க. இவங்க இறங்குறத பார்த்த உடனே இவங்க யாருன்னே தெரியலையே அப்படின்னு ஓடி போய் அப்பா கிட்ட, யார் யாரோ வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க, யாருன்னு தெரியல, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பாவை அழைச்சிக்கிட்டு போகிறாப்புல. எடுத்த உடனே நம்ம கஸ்தூரி மட்டும்தான் மாலையும் கழுத்துமா கீழே இறங்குது. என்னடா அது, இந்த பொண்ணு நம்ம வீட்டில் மாலையும் கழுத்துமா இறங்குது அப்படின்னு உடனே கொஞ்ச நேரத்தில் கார்த்தியும் மாலையும் கழுத்துமா நிற்கிறாப்புல. பார்த்த உடனே பாட்டிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனான், இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிற்கிறான் அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கஸ்தூரியோட அப்பா 2 பேர்த்தையும் அழைச்சிக்கிட்டு நம்ம கார்த்தியோட அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாப்புல. என் பொண்ணு நல்லா படிக்கும், அதுக்காக தான் இந்த ஊருக்கு அனுப்பி படிக்க வச்சேன். ஆனால் வந்த இடத்துல உங்கள் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்க மாட்டேங்க. இதை தெரியாமல் நான் என் தங்கச்சி பையனோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நைட்டோட நைட்டாக பையன் என் பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். அதனால தான் வேறு வழியே இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.